காலத்தில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம இந்த மாதிரிலாம் பேக் வாங்கணும்னு நினச்சாவே அது கற்பனை மாதிரி இருந்தது. ஸோ இந்த சைனா பொருட்கள் நிறையா இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு பொருட்கள், நம்ம விரும்பி வாங்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து கொஞ்சம் மலிவான விலையில் கிடைக்குது. நமக்கு நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது. எப்படி ஃபாரின் பிள்ளைங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ, அப்ராடில் இருக்க குட்டீஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி நம்ம இந்தியாவிலையும் எளிமையாக நம்மளால் வாங்க முடியுது. இந்த குட்டி பர்ஸ் எல்லாம் வந்து 70, 60, 50 ருப்பீஸு, 100 அப்படி சின்ன 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 அழகான பவுன்ஸுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் பர்த்டேனால் அதில் ஒரு 10 சாக்லேட்டை போட்டு கொடுத்தோம்னாவே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த பர்ஸை கூட வாங்கிக்கிட்டோம். இந்த பர்ஸ் வாங்கிக்கிட்டோம். எங்களுக்கு பெரியவங்களுக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா அந்த குட்டீஸ் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா விடவே மாட்டாங்க. அங்கே வர குட்டீஸ் எல்லாம் ஒரே அப்பா அம்மாட்ட அழுகுறாங்க. அது வேணும் இது வேணும் சொல்லி அதை பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே நாங்கள் அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த பேக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே அதை வந்து மொத்தமாக ஒரு இதில் மாட்டி வச்சுருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு நம்ம பெரியவங்களாக இருந்தாலும் நமக்கே ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ குட்டீஸ் பார்த்தா நிச்சயமாக இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஒத்த காலில் நிற்பாங்க. ஸோ நீங்களும் போனாக்கா இந்த செக்ஷன் பாருங்கள், பேக் செக்ஷன் பக்கத்துலேயே ஒரு கண்டெய்னர் மாதிரி வச்சு அது வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. கலெக்ஷன்ஸுக்கு போட்டி போட்டுக்கிட்டு ஒன்றோட ஒன்று இருக்கா மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா லேடீஸுடைய பேகெல்லாம் கூட கொஞ்சம் பார்த்தேன். நல்லா இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோ கம்மி விலைக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டேன் நான். ஏன்னா ஒரு ஷாப் உள்ளே போனோம்னா 1500க்கு மேலே தான் ஒரு நல்ல பேக்கே இருக்குது. ஆனால் அங்கே வந்து ரொம்ப ரொம்ப அழகான பேக்கெல்லாம் பார்த்தேன். ஸோ இந்த குட்டீஸ் யூஸ் பண்ணுறது தான் வந்து கேர்ள்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் தனி பிரிண்ட்டு, பாய்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் தனி பிரிண்ட்டு போட்டிருக்காங்க. எக்கச்சக்கமாக கொண்டு வந்து இறக்கி வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ சென்னை மக்களும் அங்கே போனாலும் ஆளுக்கு ஒரு இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு வரலாம் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஹாலிடேக்காக இங்கே சென்னைக்கு வரவங்க கூட இந்த மாதிரி ஷாப்பிங் சென்டருக்கு போனீங்கன்னா உங்கள் ரிலேஷன் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா. ஏன்னா பெரிய கடல் இல்லை, அது சரவணா ஸ்டோர். அதை சுற்றி பார்த்தாவே பிள்ளைங்க டயர்டாகிடுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஸ்பேஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே தீதா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்தது. ஸோ அதை பார்த்து எனக்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி. குட்டி பிள்ளைங்களா இல்லையே நம்ம அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு. ஸோ அவ்வளோ ஒரு அருமையான பேக் கலெக்ஷன்களை பார்த்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் கூட ஒரு 300 இருந்தால் ஸ்கூல் நியூலி ஜாயின் பண்ணுற உங்கள் பாய்ஸோ அல்ல கேர்ள்ஸோ கிட்ஸுங்களுக்கு அழகான ஒரு 300க்கு ஒரு அழகான பேகு, ஒரு 100க்கு ஒரு பாட்டிலு, ஒரு 100க்கு டிஃபன் பாக்ஸ், இப்படி ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியே ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸை வாங்கிடலாம். அதுக்கப்புறமா நான் சொன்னேன்ல அந்த லேடிஸ் பேகு, வெரைட்டி லேடிஸ் பேக் வச்சுருக்காங்க. நான் வந்து ரஷ்ஷில் போயிட்டதுனால கொஞ்சம் தான் எடுத்து பார்க்க முடிஞ்சுது. இங்கே பாருங்கள், ஹாப்பி பேபி அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு குட்டி குட்டி வாசகங்கள் எழுதியும் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நான் சொன்னேன்ல லேடிஸுடைய ஹேண்ட்பேகு வித் யங் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பவுன்ச் இல்லை, அது என்ன சொல்ல, ஸ்லிங் பேக்கும் இருந்தது. ரொம்ப அழகான ஸ்லிங் பேக்கெலாம் இருந்தது. நான் இந்த குட்டி குட்டி பவுன்ச்சியை சுற்றி திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால் இது பாருங்கள், ஸ்லிங் பேகு. இதில் அழகாக ஒரு செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நான் நினைக்கிறேன் 540 அந்த ரேஞ்சுக்கே இருக்குது. 4 கலர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மினுமினுப்பான இந்த இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு போகிறவங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் 1500 அந்த ரேஞ்சு மாதிரி. ஆனால் ரொம்ப அழகான பேக்காக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பவுன்ச்சு நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த கான்வென்ட் கேர்ள்ஸ்லாம் போகிறாங்க, அவங்கெல்லாம் நல்லாவே எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ரொம்ப அழகானது. லாங் லைஃப் இது உழைக்கும். ஏன்னா இது வந்து நல்லா சீல் பண்ணி சூப்பராக வந்திருக்கு. ஸோ அது பெஸ்ட் குவாலிட்டி நம்ம வாங்கும்போது அதோடைய
பணத்துக்கு ஏற்ற மாதிரி பொருட்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ பெஸ்ட்டாக வேணும்னு விரும்புகிறவங்க இதை வாங்கிக்கலாம். அந்த க்ரீனு, பீச் கலரு, அப்புறம் சாண்டில் கலரு இப்படியெல்லாம் அந்த பர்ஸில் பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் குட்டி குட்டி ஹேண்ட்பேக் மாதிரி ஸ்லிங் பேக்கும் இருந்தது, ஹேண்ட்பேக்கும் இருந்தது. சும்மா ஃபேன்சியாக வெட்டிங்க்கெலாம் போகும்போது எடுத்துகிட்டு போகிற மாதிரி. 240 ஸ்டார்ட் ஆகுதுங்க. நிறைய 240 இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப்பாக 3, 4, 5 அப்படிக்கும் இருந்தது. இதெல்லாம் 240க்கே இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. நானே பார்த்தேன். அப்படியே நல்லா ஜிகு ஜிகு ஜிகுன்னு சூப்பராக இருக்குதே இந்த பேகெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பெரியவங்க யூஸ் பண்ணுற ஹேண்ட் பேக்குங்களும் இருந்தது. அது நல்ல குவாலிட்டியான பிராண்டட் பேகுங்க மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. அது கூட எனக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ என்கிட்ட நிறைய பேக் இருந்ததுனால நான் இந்த முறை பேக்கெல்லாம் நான் வாங்கலை. ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு அதை தொட்டு பார்க்குறதே ஒரு அழகு. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பேக் பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி டிசைனர் பேக் மாதிரி இருந்தது. ஸோ ஒரு பெரிய எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்க்கெலாம் போகிற லேடிஸ் இதை எடுத்துகிட்டு போகலாம். 3 கலர்ஸில் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ பிளாக்கு, பீச்சு, ஒயிட்டு, அதுக்கப்புறம் சாண்டில் கலர் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. டிசைன், ஸ்டோன் ஒர்க் டிசைனு இதெல்லாம் வந்து 1500, 1000, இது வந்து 1500 அந்த மாதிரி ஒரு அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த பேக்குடைய ரேட்டும் இருந்தது. கொஞ்சம் லோ குவாலிட்டினா ஒரு 200, 300 குறையுது, 800 அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நல்லா அந்த நம்ம தொடும்போதே அந்த ஸ்கின் மாதிரி இருக்க பேகை தொடும்போதே நமக்கு குவாலிட்டி தெரியுது. அது தொடும்போதே நமக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தால் 1500 அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்ததுன்னா 800, 700, 500லாம் கூட இருக்குது. 300, 500லாம் கூட இருக்குது. ஸோ நம்ம என்ன காசு வச்சுருக்கோமோ அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஷோரூம்னா சரவணா ஸ்டோர் தான். ஏன்னா மற்ற கடைகளில் நான் போய் பர்ஸ்லாம் வாங்கும்போது என்ன வேணும்னு கேட்பாங்க. அது நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறமா டூருக்கு போகிற ப்ரீஃப் கேஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகான பிராண்டட் ப்ரீஃப் கேஸ் எல்லாம் இருந்தது. 1600, 2000க்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க. நாங்கள்லாம் ஒரு டைம் வாங்கும்போது 2500 அப்படிலாம் வாங்கினோம். ஆனால் இப்போ அவ்வளோ சீப்பாக இருந்தது. அப்புறம் செட்டாகவும் 3 in 1 அந்த மாதிரி எல்லாமும் வச்சுருக்காங்க. என்னென்னமோ பிராண்டெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அது ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் நான் அந்த சூட்கேஸ் வாங்கலை. பட் அது கலர்ஃபுல்லாக இருக்குது சொல்லிட்டு அது அப்படியே ஒரு ஷோ மாதிரி அதை எடுத்துக்கிட்டேன். 1600 அதுக்கெல்லாம் 2, 3 எல்லாம் தராங்க. அமெரிக்கன் டூரிஸ்டர்லாம் கூட இருந்தது. ஸோ ரொம்ப அழகான மாடல் இருந்தது. அதுக்கப்புறம் இது குட்டி பேபி யூஸ் பண்ணுற மாதிரி சின்ன சூட்கேஸு 1200 1000 இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதுலேயே வந்து 5, 6 கலர், பிளாக் கலர் இருக்குது, ப்ளூவில் இருக்குது, சாக்லேட் கலரில் இருந்தது. ஸோ நான் ஒன்றே அந்த ஒயிட் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படி யோசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா சூப்பராக எத்தனை கலர்ஸில் இருக்குதா அப்படின்னு. ஸோ நம்ம ரிலேஷன் பிள்ளைங்களுக்கோ இல்லை ரொம்ப திக் அண்ட் நியர் அண்ட் டியர்க்கெல்லாம் வந்து நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி கிஃப்ட் பண்ணோன்னா கூட இந்த மாதிரி பர்த்டேக்கெலாம் கிஃப்ட் பண்ணலாம். ஸ்கூல் பேக் இது நான் தான் சொல்லிட்டேன் இல்லைங்க உங்களுக்கு 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1500, 2000க்கெலாம் இருக்குது. வைல்ட் கிராஃப்ட் அந்த மாதிரி எல்லாம் பிராண்டடும் ரொம்ப ஹையாக இருக்கும் ரேட்டு. அன்னோன் பிராண்டெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நமக்கு அட் ப்ரெசண்ட் ஸ்கூல் ரீஓப்பனிங் டைம் நமக்கு என்ன பணம் இருக்குதோ நம்ம பிள்ளைங்களுக்கு எதை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ 6 மந்த் உழைக்கிற மாதிரினா லோ ப்ரைஸில் வாங்கினாலுமே 6 மந்த் உழைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் கழித்து வாங்கிக்கலாம். இல்லை நான் நல்லா காஸ்ட்லியாக வாங்கி 1 இயர் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுவேனாலும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் கேர்ள்ஸுக்கெல்லாம் வந்து விதவிதமான டால் போட்ட மாதிரி குட்டி குட்டி பேக் அது இருந்தது. ஸோ அதுங்க நடந்து போகும்போதே பின்னாடி மாட்டி விட்டுட்டோம்னா ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டிலாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும். வாஷபிளானது தான் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு அது லாஸ் இல்லை. திருப்பி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஹெவியாக அந்த ஒரு டோனட் ஷேப் போட்டெல்லாம் கூட இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. அதாவது கண்கொள்ளா காட்சி சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த பேக்ஸையே
ஒரு நாளெல்லாம் நின்று பார்க்கலாம் போல இருக்கு, அந்த மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த பேக் கலெக்ஷன்ஸு. உங்கள் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கூட ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து போய் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த பேக்கை தூக்கிட்டு போகிறதுக்காகவே ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. அது உள்ளே வச்சு ஸ்நாக்ஸு, அது உள்ள வாட்டர் பாட்டிலாம் வச்சு ஃப்ரெண்ட்ஸோடு போய் உக்காந்து சாப்பிட்றதுனா கேட்க வேணுமா? இப்போத்தி குட்டீஸ்லாம் நல்லா கதை அளக்குறாங்க. ஸோ நாங்கலாம் வந்து பழைய குட்டீஸ் எல்லாம் வந்து மிஸ்ஸுங்கள பார்த்தா பயப்படுவாங்க. ஸோ இப்போ குட்டீஸ்லாம் மிஸ்கிட்டேயே கதையும் பேசுகிறாங்க, நல்லா கதை சொல்கிறாங்க, நல்லா மிரட்டுறாங்க. அப்பா கிட்ட சொன்னாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஷாப்பிங் சென்டர்லேயும் விதவிதமான அவங்கள திருப்திப்படுத்துகிற மாதிரி பொருட்களை தயாரித்து விற்கிறாங்க.